ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, உழைப்பே உயர்வினை தரும். ஒரு அரசன் ஒரு நாள் தன்னோட படைகளோட வேட்டைக்கு சென்றிருந்தான். பயண வழியில ஒரு இரவு வழியில ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான். அவர்களும் தன் வீட்டிற்கு வந்து தங்கியிருப்பது அரசன் அப்படின்றது தெரியாது. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு நினைத்து கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தாங்க. அரசன் காலையில எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்க தொடங்கி இருந்தான். இவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அரசன் அந்த நெசவாளி கிட்ட, இது என்ன, உனது கையில ஒரு கயிறு அப்படின்னு கேட்டான். தொட்டியில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கானது. குழந்தை அழுதா இதை இழுப்பேன் அப்படின்னு சொன்னான் அந்த நெசவாளி நூற்றுக்கொண்டே. அவன் அருகில் ஒரு நீண்ட குச்சி ஒன்று இருந்தது. இந்த குச்சி எதுக்கு அப்படின்னு கேட்டான் அரசன். வெளியில என் மனைவி தானியங்களை வெயில்ல காயப்பட்டிருக்கா. இந்த குச்சியின் மறுமுனையில இருக்கும் கருப்பு கொடியை கட்டியிருக்கேன். இதை அசைத்தா பறவைகள் அருகில் வராது அப்படின்னு சொன்னான். அந்த நெசவாளி அவனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான். இந்த மணி எதற்கு கட்டியிருக்க அப்படின்னு அந்த அரசன் கேட்டாரு. உடனே, வீட்டில் ஒரு எலி இருக்கு, அதன் தொல்லை சமாளிக்க இந்த மணியை ஒலித்தா போதும், ஓடிவிடும் அப்படின்னு அதற்கும் பதில் சொன்னான். அவனது வீட்டின் ஜன்னலின் வெளியே 4-5 சிறார்கள் முகம் தெரிந்தது. நெசவாளியை பார்த்து, அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டான் அரசன். நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கு, அதனால அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகிறேன். அவர்கள் வெளியே இருந்து அதை கற்றுக்கொள்கிறாங்க அப்படின்னு சொன்னான் அவன். அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறாங்க, உள்ள வரலாம் தானே அப்படின்னு கேட்டாரு அரசன். அதற்கு நெசவாளி சொன்னான், அவர்கள் காது தானே நான் நடத்தும் பாடங்களை கேட்க போகுது. ஆகவே அவர்களை என் வீட்டுக்கு முன்னால உள்ள மண்ணை குழைத்து தரும்படி செய்திருக்கிறேன். என்னிடம் பாடம் கேட்கும் போது அவர்கள் காலால் சேற்றை குழைத்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னான் அந்த நெசவாளி. ஒரே நேரத்துல இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு ஒரே வியப்பு தாங்கவே முடியவே இல்லை. நெசவாளி சொன்னா, இது மட்டும் இல்ல, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் 10 கிரேக்க சொற்கள் ஸ்லேட்டில் எழுதி வைத்து விட்டு போவா. வேலை முடித்து கொண்டே அதையும் கற்று வருகிறேன். ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளி தான் மிகப்பெரிய சாட்சி. நாம் சோம்பேறித்தனத்திற்கு காரணம் கற்பித்து கொண்டிருக்காம தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம். உழைப்பே உயர்வு தரும். அதுவே நிம்மதியான நிலைக்கு சந்தோஷமான வாழ்வினை தரும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.